ஆரணி அருகே சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி 4 குழந்தைகளுடன் வந்த பைக் மோதி விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். விவரங்களுடன் நிகரானுடைய செய்தியாளர் மோகன் விவரம் என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கண்ணமங்கலம் பஜார் வீதியில் புதுப்பேட்டை பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த மூதாட்டி இந்திராணி என்பவர் நேற்று உதவித்தொகை வாங்குவதற்காக கண்ணமங்கலம் வந்துள்ளார். அப்போது கண்ணமங்கலம் பஜார் வீதியில் சாலை கடக்க முயன்ற போது திருவண்ணாமலை சாலையில் இருந்து கண்ணமங்கலம் பஜார் அருகே உள்ள வேம்புலியம்மன் நகரை பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் தனது 4 குழந்தைகளுடன் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக செல்வம் ஓட்டி வந்த பைக் மூதாட்டி இந்திராணி மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட மூதாட்டி படுகாயமடைந்தார். பின்பு அந்த 4 குழந்தைகளுக்கும் காயங்கள் ஏற்பட்டது. பைக்கில் வந்த 4 குழந்தைகள் உட்பட அந்த மூதாட்டியும் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தீவிர சிகிச்சை பிரிவில் மூதாட்டி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூதாட்டி சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்துள்ளார். அந்த தூக்கி வீசப்பட்ட காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டு வருகின்றோம். இந்த திருவண்ணாமலை சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை ஒரு பிரசித்தி பெற்ற இந்திய தேசிய நெடுஞ்சாலையாக இருந்து வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை நாள் ஒன்றுக்கு 5000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லக்கூடியது. குறிப்பாக பஜார் வீதி முழுவதுமே ஆக்கிரமிப்பில் உள்ளதால் இது போன்ற விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாக அங்குள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக அண்ணாமலையார் கோவிலுக்கு வரக்கூடிய அண்டை மாநிலத்தில் வரக்கூடிய அனைத்து பஜார் வீதி வழியாக தான் வருகிறது. ஆகவே இந்த நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தினால் இது போன்ற விபத்துகளில் இருந்து பொதுமக்களை காப்பாற்ற முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகம் கோரிக்கை வைத்துள்ளனர். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி மோகன்.